சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்காதத்தி பாமர மக்களோட வீட்டு வாசலுக்கு எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்ததுல பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சான், கையும் காலம் தானே மிச்சான். சினிமாவிலையும் அரசியல்லையும் ஒரு சேர எம்ஜிஆர் வளர்றதுக்கு குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி பிரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் பிரிந்த மருந்து சொல்லடா. பட்டுக்கோட்டை எழுதிய இந்த பாடல்கள் பயன்பட்டுச்சு. பட்டுக்கோட்டை போட்டு கொடுத்த இந்த பாதையில போன எம்ஜிஆர் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போறாரு, முதலமைச்சராகவும் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது பட்டுக்கோட்டை எழுதின 4 பாடல்களை எடுத்து வச்சு இதுதான் அரசாங்கத்தின் கொள்கைன்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நான் உட்காந்துருக்கனே இந்த முதலமைச்சர் நாற்காலி, இந்த நாற்காலியினுடைய 4 காலில் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடைய பாடல் அப்படின்னு சொன்னார். வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. உன்னால நான் உசந்தேன், என்னால நீ உசந்தே, எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கதை கேளு, வாட்ஸ்அப் தமிழாவில் கதை கேளு. உன்னால நான் உசந்தே, என்னால நீ உசந்தே, எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கதை கேளு, வாட்ஸ்அப் தமிழாவில் கதை கேளு. 1950s தொடக்கத்தில் எப்படியாச்சும் சினிமாவில் ஒரு பெரிய கதாநாயகனாக வந்துடணும் அப்படிங்கிற லட்சியத்தோட எம்ஜிஆர் 10 வருஷங்களா என்ன போராடினாலும் தனக்குரிய இடத்தை அவரால் சினிமாவில் அடைய முடியல, சாதிக்க முடியல. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து சிவாஜி கணேசன் புகழுடைய உச்சிக்கே போயிடுறாரு. தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சிவாஜி கணேசனை வச்சு தான் படம் எடுக்கணும் அப்படின்னு அவரோட வீட்டு வாசலில் தவம் கிடக்கிறாங்க. விளம்பரம் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் மொழியழகன் சிவாஜி கணேசன், விழி அழகி வைஜந்தி மாலா நடிக்கும் படம், இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்களாம். ஆனால் மக்களோட கவனம் மட்டும் எம்ஜிஆர் மேலே படவே மாட்டேங்குது. எம்ஜிஆருக்கு பல வகையான திறமைகள் உண்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், காதல் காட்சிகளில் மிகச்சிறப்பாக நடிப்பார், சண்டை காட்சிகளும் சிறப்பாக பண்ணுவார். இருந்தாலுமே அவர் பெரிய அளவில் சாதிக்க முடியல. எப்படி நடித்தா மக்களுக்கு பிடிக்கும், மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறது அப்படின்ட்டு அவர் பெரிய ரிசர்ச் பண்ணுறாரு. மக்களோட தன்னை தொடர்பு படுத்திக்கிறாரு. சமூக இயக்கங்களுக்கு, கூட்டங்களுக்கெல்லாம் போய் மக்களோட நாடியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இந்த காலகட்டத்தில் தான் மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துக்காக ஒரு அற்புதமான பாடல் காட்சியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பானுமதியை கூட்டிக்கிட்டு அப்படியே குதிரையில் உட்கார வச்சுக்கிட்டு மலையிலிருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு பாடல் காட்சி. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடல் சமூக நல கருத்துக்களை எம்ஜிஆர் பாடுற மாதிரி வெளிவந்த முதல் பாடல். இந்த பாடலோட வரிகளை கவனிங்க. இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையில் கொள்ளை அடிக்கிறார், பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி மாய வலையில் மக்களை மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, ஊரெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி இல்லாத பேரை இல்லாமலாக்குவோம், ஆளுக்கொரு வீடு கட்டுவோம். அப்படியான சமூக நல கருத்துக்களை எம்ஜிஆர் பாடுற மாதிரி வரக்கூடிய முதல் பாடல். இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக இந்த பாடல் எல்லாரும் ரசிக்கிறாங்க. எம்ஜிஆர் மேலே மக்களுடைய கவனம் திரும்புது. அழகாக இருக்கான் பையன், சண்டை காட்சியில் நடிப்பான், காதல் காட்சியில் நடிப்பான்னு பார்த்தா மக்களுக்கு தேவையான சமூக நல கருத்துக்களை தன்னோட படத்தில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது எம்ஜிஆர் மேலே. எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. முதல் முறையாக மக்களோட கவனம் தன் மேலே திரும்பி இருக்கு. அதற்கு காரணம் மக்களுக்கு தேவையான இந்த சமூக நல கருத்துக்களை இந்த படத்தில் நம்ம கொண்டு வந்தது தான். வெற்றிக்கான வழி இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். இனிமேல் நாம் எடுக்கக்கூடிய படங்களில் இந்த மாதிரியான பாடல்களை 1 or 2 வச்சிடணும். ஒவ்வொரு படத்துலையும் பெரும்பாலும் மக்கள் பிரச்சனைகளையும் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் நம்ம படத்தில் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. சரி, இந்த பாடல்களை யாருக்கிட்ட போய் நம்ம எழுதி வாங்கிறது? அன்னைக்கு இருந்த கவிஞர்கள் தஞ்சை ராமையதாஸ், உடுமலை நாராயண கவி, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போன ஜென்ரேஷன் போயட்ஸ், கவிஞர்கள்.
இவங்க கிட்ட நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். இவங்களை விட மிகச்சிறப்பாக சமூக நல கருத்துக்களை எழுதக்கூடிய அடுத்த தலைமுறை கவிஞர் வந்தால் அவங்கள தன்னுடைய படத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அது. இதே காலத்தில் 1954 வருஷம் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு கவிஞர் உள்ள நுழையிறாரு. அவர் பேர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். போன வீடியோலேயே பார்த்துருப்போம். தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு கவிஞனுடைய இதயத்துக்குள்ள பொது உடைமை சித்தாந்தங்கள், கம்யூனிச சித்தாந்தங்கள் இதெல்லாம் நுழைஞ்சதுன்னா அந்த கவிஞன் எப்படி எழுதுவான் அப்படிங்கிறதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பெரிய கவிஞர்கள் எல்லாம் கடுமையான தமிழில் அற்புதமான பாடல்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சாதாரணமான வார்த்தைகளை எடுத்து போட்டு ஜெயிக்கிறாரு. அவருடைய பாடல் சாதாரண பாமர மக்களுக்கும் புரியிற மாதிரி இருக்கிறதுனால பட்டி தொட்டி எல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பெயர் தமிழ்நாட்டில் பரவ தொடங்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய முதல் பாடலான குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனுஷங்கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் அப்படிங்கிற வரிகள் சினிமாவையே மிரள வச்சுது. இதை போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க. தமிழ் சினிமாவோட போக்கே மாறிடுச்சு அவருடைய பாடல்னால. பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பரவுது. 3 மாசத்திலேயே புகழினுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு பட்டுக்கோட்டை. ஏற்கனவே பாடல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த தஞ்சை ராமதாஸ், பாபநாசம் சிவன், உடுமலை நாராயணகவி இவங்கெல்லாம் பட்டுக்கோட்டையினுடைய வருகையை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இதுவரைக்கும் கேட்காத ஒரு தொனியில உழைக்கிற மக்களுடைய முரட்டு மொழியில திடீர்னு வந்து மிரட்டுதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட இந்த வரிகள். கேட்ட சொற்கள் எல்லாம் கேளாத புதிய பொருட்களை கொடுக்குதே. பட்டுக்கோட்டையினுடைய சந்தம் பழசு, ஆனா சக்தி புதுசு. சாதாரண வார்த்தைகளை தான் எடுத்து போட்டு பாடுவாரு. ஆனா பாட்டை பார்த்தா முகத்துல அரைஞ்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். பல்லவி சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய சரணங்களை எல்லாம் அப்படியே சரளமா கவிதை மலை மாதிரி பொழிவார். அவருடைய பாட்டு பாமர மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு மற்ற கவிஞர் எல்லோரும் பட்டுக்கோட்டையை பத்தி பரபரப்பா பேசுறாங்க. எம்ஜிஆர் ஒரு கவிஞரை தேடிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சினிமா துறைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை பட்டுக்கோட்டை செஞ்சார். அன்னைக்கு இருந்த சினிமா பாடல்கள்ல காதல் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு. காதலுக்கான நீரோட்டமா அல்லது பக்திக்கான தேரோட்டமா அப்படின்னு போய்கிட்டு இருந்த பொழுது அது இல்லை, சமூகத்துக்கான போராட்டம் அப்படிங்கிறத தன்னுடைய பேனாவால தமிழ் திரையுலகத்துக்கு தன் பக்கம் திருப்புறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எம்ஜிஆரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் முதல்ல எப்படி சந்திச்சுக்கிறாங்க? எம்ஜிஆரினுடைய நண்பர்களில் ஒருவரான ராம வீரப்பன், அவர் கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற இயக்குனரை சந்திக்க போறாரு. அப்போ பாண்டியத்தேவன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த படத்துக்கான பாடல் முழுசையும் பட்டுக்கோட்டை தான் எழுதியிருக்காரு. சரி, இவர் தான் புதிதாக வந்து புகழ் பெற்றிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு அறிமுகமாகிறாரு. அங்க கூடவே கே சுப்பிரமணியம் சொல்றாரு, இவர் சமூகம் சார்ந்த கருத்துக்களை ரொம்ப அற்புதமா சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி எழுதுவாரு. பட்டு தொட்டியெல்லாம் பாட்டு ஹிட் ஆகுது, நீங்க வேணா எம்ஜிஆர் படத்துக்கு இவரை பயன்படுத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ராம வீரப்பன் கூட்டிக்கிட்டு போறாரு. பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கவிஞர் சாதாரண வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுல பாடல்கள் சிறப்புற வைக்கிறாரு அப்படின்னு எம்ஜிஆரும் கேள்விப்பட்டதுனால பட்டுக்கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ரூம்ல சந்திக்க வைக்கிறார் ராம வீரப்பன். அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, உங்களுடைய பாடல்களை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுங்க. சமூக மக்கள், தொழிலாளர், சாதாரண விவசாய கூலிகள் இவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கணும், நீங்க எழுதி கொடுங்க, நான் பிடிக்குதான்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன செய்யறாரு பட்டுக்கோட்டை, அங்க இருந்த டேபிள்ல தாளம் போட்டுக்கிட்டே ஒரு பாட்டை எம்ஜிஆருக்காக தான் எழுத போற அந்த முதல் பாடலை பாடுறாரு, சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான். ரொம்ப சாதாரணமாக நடக்குது. ஒரு சாதாரண ரூம்குள்ள டேபிள்ல தாளம் போட்டுக்கிட்டே சொல்றாரு. பட்டுக்கோட்டை எம்ஜிஆருக்கு அப்படி சொன்ன முதல் பாட்டு என்ன தெரியுமா? பட்டுக்கோட்டையினுடைய இயல்பே என்னன்னா, ஒரு தீப்பெட்டி இருந்ததுன்னா அந்த தீப்பெட்டியில தாளம் போட்டுக்கிட்டே பாடுவாராம். மேஜை இருந்ததுன்னா மேஜையில தாளம் போட்டுக்கிட்டே பாடுவாராம். ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளை பத்தியே பாடுவாராம். மக்களை பார்த்தா அந்த மக்களுடைய குணநலன்களை பத்தி இயல்பா பாடுவாராம். அவரை மக்கள் கவிஞர்னு சொன்னதுக்கு காரணமே அவருடைய பாட்டை மக்கள் எல்லாரும் விரும்பி
பாடி பார்த்ததுனால தான் மக்கள் கவிஞரானாரு. மற்ற கவிஞர்கள் பாடுறதையெல்லாம் கேட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவருடைய பாடலை கூடவே பாடி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால அவர் மக்கள் கவிஞரானார். பட்டுக்கோட்டை எம்ஜிஆருக்கு அப்படி சொன்ன முதல் பாட்டு என்ன தெரியுமா? சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி அப்படிங்கிற எம்ஜிஆருக்காக பட்டுக்கோட்டை எழுதிய முதல் பாடல். பாடல் வரிகளை கவனிங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம் காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம் காடு விளையத்து பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே காடு விளையத்து பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே. பட்டுக்கோட்டை தன்னோட பாடல்களை இந்த இடத்துல தான் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். இயற்கை அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு வரும்போது அந்த பெண்ணு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். நாட்டில் விவசாயம் நல்லா தான் நடக்குது, ஆனால் விவசாயிக்கு கையுங்காலம் தானே மிச்சம் அப்படின்னு அந்த சமூக பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறாரு. பிரச்சனைகளை சொல்லிட்டு அதுக்கான தீர்வுகளை சொல்லி இதை பயமுறுத்துறத மட்டும் கவிஞருடைய வேலை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதும் கவிஞருடைய வேலை. ஒரு பக்கம் பிரச்சனையை சொன்னாலும் அடுத்த பக்கம் நம்பிக்கையை கொடுக்குறாரு. அந்த பெண்ணுக்கு ஆண் பதில் சொல்றான், இப்ப காடு விளையட்டும் கண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து அடுத்த சரணங்கள்ல மண்ணை பொழந்து சுரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் அப்படின்னு சொல்லி முதல்ல விவசாயி பிரச்சனையை தொட்டுட்டு அடுத்தது தொழிலாளர் பிரச்சனையை பட்டுக்கோட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு. அடுத்தது மூணாவது சரணத்துல ஒரு அற்புதமான ஐடியா, கேள்வி பதில். கதாநாயகி கேள்வி கேட்க கதாநாயகன் பதில் சொல்லுவாரு. கதாநாயகி கேள்வி கேட்பா, மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தினை சேர்வதனால் வரும் தொல்லையடி, பஞ்ச பரம்பரை முன்னேற இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், தினம் கஞ்சி என்றால் பானை நிரம்பாது சிந்திச்சு முன்னேற வேண்டுமடி. மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்திலே சேர்வதினால் வரும் தொல்லையடி, பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், தினம் கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. விவசாயிங்க, கஷ்டப்படுறவங்க, தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னா சிந்திச்சு முன்னேறணும் வாழ்க்கையில அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வந்து அந்த பட்டுக்கோட்டை பாடலை முடிச்சிருப்பார். சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கதாநாயகி கேட்கும்போது கதாநாயகன் சொல்ற மாதிரி ஒரு வரி எழுதியிருப்பாரு, இதுக்கு நானே போற சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் அப்படின்னு கதாநாயகன் சொல்லி முடிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. பட்டுக்கோட்டை பாடலை சொல்லி முடிச்ச உடனே நாம முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு வந்திருக்கும். பட்டுக்கோட்டை பாடலை சொல்லி முடிச்சிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற எம்ஜிஆருக்கு குறி கலங்கிருது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சிந்தனையை ரொம்ப சாதாரணமா ஒரு பாட்டில் இப்படி ஒரு பாட்டுக்கு மேஜையில தாளம் போட்டுக்கிட்டே சொல்லிட்டாரு அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அப்புறம் கேட்குறாரு, இந்த பாட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த படத்தில் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டுக்கோட்டைக்கு ஆச்சரியம், இது என்ன படம், என்ன கதை, இந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் என்ன, எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டை பாடி காட்டினேன் உடனே அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், இந்த பாட்டை எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டை வாங்கிக்கிறாரு. இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இதுதான் எம்ஜிஆரினுடைய இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய அவருடைய திறமை, ஆளுமை. உண்மையில் பட்டுக்கோட்டை எழுதி கொடுத்த அந்த முதல் பாடல் இடம்பெறுவதற்கான இடமே அந்த படத்தில் கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த பாடலை நாடோடி மன்னன் படத்தில் வைக்கிறாங்க. இந்த பாடலுடைய ஒளிப்பதிவின் போது எல்லாருமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க.
பாடல் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு என்னன்னா பட்டுக்கோட்டையை விட்டுறதுக்கு மனசே இல்லை. நாடோடி மன்னன் படத்துல மற்ற பாடல்கள்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. பட்டுக்கோட்டையை வச்சு இன்னொரு பாட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லி தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாட்டை எழுதி வாங்கிக்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டு அற்புதமான நாடோடி மன்னன் படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு எம்ஜிஆர். பட்டுக்கோட்டையினுடைய இந்த பாடல்களும் சேர்ந்து நாடோடி மன்னன் படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுது. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி எம்ஜிஆரினுடைய எல்லா படங்கள்லையும் பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் 1 or 2 இடம்பெற்றுரும். திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலே சேதி கேளடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, இப்படி பல பாடல்களில் இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்தது. சினிமாவிலையும் அரசியல்லையும் ஒரு சேர எம்ஜிஆர் வளர்றதுக்கு பட்டுக்கோட்டை எழுதிய இந்த பாடல்கள் பயன்பட்டுச்சு. பாமர மக்களோட வீட்டு வாசலுக்கு எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்ததுல பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பட்டுக்கோட்டை போட்டு கொடுத்த இந்த பாதையில் போன எம்ஜிஆர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறாரு, முதலமைச்சராகவும் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது பட்டுக்கோட்டை எழுதின 4 பாடல்களை எடுத்து வச்சு இதுதான் அரசாங்கத்தின் கொள்கைன்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. நான் உட்காந்துருக்கனே இந்த முதலமைச்சர் நாற்காலி, இந்த நாற்காலியினுடைய 4 காலில் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடைய பாடல் அப்படின்னு சொன்னார். மக்கள் திலகம் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையினுடைய வரிகள் உதவியது அப்படின்னா அது மிகையாகாது. பின்னாடி நடந்த பல சரித்திர சம்பவங்களுக்கு ஆதாரமாக இருந்தது பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், எம்ஜிஆர் அப்படிங்கிற இருவரும் ஆளுமைகளின் சந்திப்பு. அந்த சந்திப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பாடல்களை எல்லாம் டிஃப்ரெண்ட் மியூசிக்கில் சேம் ராகத்தில் போட்டிருக்கேன், அதையும் நம்ம கூடவே கேட்டு பார்ப்போம். நிறைய பாடல்கள் பட்டுக்கோட்டையினுடைய கருத்துரைய பாடல்கள் எம்ஜிஆருடைய படத்தில் இடம்பெற்றிருக்குது. ஒரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு பாடலாவது பட்டுக்கோட்டையினுடைய பாடல் இடம்பெற்றுவிடும். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த பாடல் சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடல் மிகச்சிறந்த அடுத்த பாடல் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, உலகம் திருந்த மருந்து சொல்லடா. இந்த பாடல் உன்னால நான் உசந்தேன், என்னால நீ உசந்தே, எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கதை கேளு, வாட்ஸ்அப் தமிழாவில் கதை கேளு. உன்னால நான்